ஈவினிங் மேக்கப். மனிதர்கள் எப்பொழுதும் தங்கள் தோற்றத்தை பற்றி மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நைல் நதிக்கரையில் குடியேறிய எகிப்திய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அவர்கள் இயற்கை பொருட்கள், விலங்குகளின் கொழுப்புகள் மற்றும் தாவரங்களிலிருந்து பெறப்படும் எண்ணெய்களை பயன்படுத்தினர். இப்போதெல்லாம் ஒப்பனைக்காக பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி நாம் விரும்பும் ஒப்பனையை செய்யலாம். ஈவினிங் பார்ட்டி மேக்கப் எப்படி செய்யப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஒப்பனையை ஆரம்பிக்கும் முன் நீங்கள் மாஸ்க் மற்றும் ஷவர் கேப் அணியுங்கள். மேலும் சோப்பு மற்றும் தண்ணீர் அல்லது ஹேண்ட் சானிடைசர் மூலம் கைகளை நன்றாக கழுவவும். முகத்திற்கான அழகு சாதன பொருட்கள் தலைமுடியில் படாமல் தடுக்க ஹெட்பேண்டை அணியுங்கள். இப்போது ஒரு காட்டன் பாலில் சிறிது கிளென்சரை எடுத்து கழுத்தை இது போல துடைக்கவும். கிளென்சர் முகம் மற்றும் கழுத்தை சுத்தம் செய்கிறது. முகத்தில் தண்ணீர் தெளித்து விரல்களால் முகத்தை துடைத்து கிளென்சரை நீக்கவும். டிஷ்யூ பேப்பரால் முகத்தை இது போல துடைக்கவும். இது முகத்தை சுத்தமாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு மேக்கப்பையும் போடும் முன் முகத்தை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம். கிளென்சருக்கு பிறகு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். முகத்தில் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தும் போது கீழிருந்து மேல் வரை மசாஜ் செய்யவும். முகத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க சில துளிகள் சீரம் தடவவும். மாய்ஸ்சரைசர் அல்லது சீரமை விரல்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஒப்பனை எப்போதும் கண்களில் இருந்து தொடங்குகிறது. ஐ ஃபேஸிற்காக கண் இமைகளின் மீது கன்சீலரை தடவி காம்பாக்ட் பவுடரை கொண்டு செட் செய்யவும். ஸ்மோக்கி ஐ லுக் இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது. ஸ்மோக்கி லுக்கை கொடுக்க கண் இமையின் மேல்புறத்தில் அல்லது உட்புறத்தில் கிரீம் கலரையும் கண்ணின் கீழ்ப்புறத்தில் அல்லது வெளிப்புறத்தில் கருப்பு நிறத்தையும் தடவவும். இப்போது இரண்டு வண்ணங்களையும் உங்கள் கைகளால் இது போல கலக்கவும். ஐ மேக்கப் செய்வது ஒரு ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுவது போன்றது. இதை செய்யும் போது ஒரே இடத்தில் நிற்கவும். அதிகம் நகர வேண்டாம். ஒரு நல்ல ஃபினிஷிங்கிற்கு புருவங்களின் கீழ், அதாவது ஐப்ரோ லைனில் ஹைலைட்டரை பயன்படுத்துங்கள். ஒரு பிரஷ் உதவியுடன் செட் செய்யவும். இதனால் இரண்டு புருவங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஐலாஷ்களில் மஸ்காராவை மென்மையாக தடவவும். அப்போதுதான் அது முகத்தில் வேறு எங்கும் பரவாமல் இருக்கும். ஐலைனரை இது போல உள்ளிருந்து வெளிப்புறம் நோக்கி பயன்படுத்துங்கள். இப்போது கண் மேக்கப் முடிந்தது. ஆரஞ்சு கலர் கரெக்டரை பயன்படுத்தி சருமத்தின் நிறத்தை, அதாவது ஸ்கின் டோனை ஒரே மாதிரி ஆக்கவும் மற்றும் பிக்மெண்டேஷனை மறைக்கவும். ஆரஞ்சு கலரை மறைக்க முகம் முழுவதும் கன்சீலரை தடவி ஸ்பாஞ்சின் உதவியுடன் செட் செய்யவும். ஸ்கின் டோனை விட லைட்டரான ஷேடை கொண்டு ஃபவுண்டேஷனை பயன்படுத்துங்கள்.
நெற்றியில் கண்களுக்கு கீழே, உதடுகளின் மேல் மற்றும் கீழே ஃபவுண்டேஷனை தடவி ஸ்பாஞ்சின் உதவியுடன் செட் செய்யவும். ஃபவுண்டேஷன் ஃபேஸ் மிகவும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்த அதை காம்பேக்ட் பவுடர் கொண்டு செட் செய்யவும். ஃபேஸ் செட் செய்ததும் பெரிய பிரஷை பயன்படுத்தி முகத்தில் உள்ள பவுடரை அகற்றி புருவங்களை ஃபினிஷிங் செய்யவும். கன்னங்களில் பிங்க் பிளஷரை அப்ளை செய்யவும். கன்னங்கள், மூக்கு, உதடுகளின் மேல் பகுதி, தாடை மற்றும் புருவங்கள் ஆகியவை முகத்தின் முக்கிய பாகங்கள். இந்த பகுதிகளில் ஒப்பனையை சரியாக பயன்படுத்தினால் முகம் மலர்ச்சியாக இருக்கும். எனவே தேவைக்கேற்ப சிறிய அல்லது பெரிய பிரஷின் உதவியுடன் இந்த இடங்களில் ஹைலைட்டரை பயன்படுத்தவும். லிப் பார்டருக்கு உங்களுக்கு பிடித்த நிறம் அல்லது ஆடையின் நிறத்தை பயன்படுத்தவும். இங்கே டார்க் பிங்க் கலர் லிப் பார்டராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது உதடுகளில் லிப்ஸ்டிக்கை இப்படி தடவவும். லிப்ஸ்டிக் போட பிரஷை மட்டுமே பயன்படுத்துங்கள். இது சரியாக போட உதவுகிறது. இப்போது காஜலை இப்படி கண்களில் தடவவும். ஒப்பனை முடிந்ததும் ஹேர் ஸ்டைல் செய்யவும். இப்போது நீங்கள் விருந்தினர் கூட்டத்திற்கு முற்றிலும் தயாராக உள்ளீர்கள். ஒப்பனையை கவனித்துக் கொள்வது. ஒப்பனை செய்த பிறகு வியர்த்தால் டிஷ்யூ பேப்பரால் மட்டும் துடைக்கவும். முகத்தை தேய்க்க கூடாது, அது மேக்கப்பை கலைக்கலாம். மேக்கப் நீண்ட நேரம் நீடிக்க செட்டிங் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்த காட்டன் பால்ஸை பயன்படுத்தி ஒப்பனையை நீக்கலாம். ஒப்பனையை நீக்கிய பின்னரே தூங்க வேண்டும்.